வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். realme GT2 Pro ஃபஸ்ட் டைமாக அவங்களோட ஒரு டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் QHD டிஸ்பிளே Snapdragon 8 Gen 1 வந்திருக்கு. கண்டிப்பாக விலை காஸ்ட்லியாக தான் இருக்கும், 60,000 ரூபாய் கிட்டே தான் இருக்கும். 60,000 கிட்டையா மேலேயா அப்படின்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இதோட ப்ரைஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது, அந்த 50MP கேமராலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, டியூவல் 50MP கேமரா. ஸோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்குன்னு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்களோட பேப்பர் டெக் மாஸ்டர் எடிஷனால் நவுட்டோ ஃபுகுஷிவா அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு, ஜாப்பனீஸ் கிரியேட்டரு. இதுக்கு முன்னாடி நிறையா மாஸ்டர் எடிஷன் ஃபோன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த வாட்டி பேப்பர் டெக் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஃபுல்லாக பேப்பர் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும், ஃபுல்லாக என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் சாயிங்க்கு, இதில் வேறு சாயிங்க்கு போட்டிருக்கு. ஸோ ரீசைக்கிள்டு இதை வச்சு பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த பாக்ஸோட டிசைனே அதில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேக்கும் ரொம்ப என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் போட்டிருக்கு, நம்மக்கிட்ட இருக்கிறது பேப்பர் ஒயிட் கலரு, பேப்பர் க்ரீன் ஒன்று இருக்குது, அது தவிர நார்மல் எடிஷனும் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு வந்து வேரி ஆகும். ப்ரைஸ் வந்து இதில் போடலை, ஸோ அந்த அடிச்சிருக்காங்க, இதோட ப்ரைஸு இந்த இடத்துல இருக்கும், அதை அடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன வெர்ஷன், 12GB 256GB டாப் அண்ட் வெர்ஷனு. மோஸ்ட்லி 8 128 இருக்கும். ஸோ இது வந்து 12 256 டாப் அண்ட் வெர்ஷனு. சார் வேல்யூ எவ்வளோ போட்டிருக்குன்னா 1.160. இது வந்து ஹெட்ஸாரு கொஞ்சம் 1க்கு மேலே அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஹெட்செட் முடிச்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஹெட்ஃபோன்ஸு அப்படின்னு. 0.528 வந்து பாடி சார் இருக்குது. 5G பேண்ட்ஸ் நிறையா இருக்குது, N1 N3 N5 ஒரு 10-13 5G பேண்ட்ஸ் இருக்கும் போல் இருக்குது. நிறையான 5G பேண்ட்ஸ் இருக்குது. பின்னாடி என்ன போட்டிருக்குன்னா 2K சூப்பர் ரியாலிட்டி டிஸ்பிளே. ஃபஸ்ட் டைமாக அவங்க வந்து QHD டிஸ்பிளே வித் LTPO 1 to 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட போட்டிருக்காங்க. பேப்பர் டெக் அந்த மாஸ்டர் டிசைன் அந்த டெக்னாலஜி அந்த பின்னாடி இருக்குது. Snapdragon 8 Gen 1 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இருக்குது. 50MP டியூவல் கேமரா இருக்குது. இது தவிர அந்த டெலிமேக்ரோ கேமரா எக்ஸ்ட்ராவாக ஒரு கேமரா மேக்ரோ கேமராவும் இருக்குது. பாக்ஸில் டாக்குமெண்ட்ஸ், சேஃப்டி இன்ஃபர்மேஷனு, யூசர் கைடு. இந்த வாட்டி குவிக் கைடு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஃபோன் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த GT Neo 2 அந்த மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. அது தவிர பாக்ஸில் ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸும் இருக்கும். இது வந்து அந்த பேக் வந்து தெரியாது, ஃபுல்லாக மறைச்சிடும் இந்த கேஸ் போட்டால். கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்க்ராட்ச் இதெல்லாம் ஆற்றுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவிர சூப்பர் டாட், இவங்க சூப்பர் டாட்டில் மாற்றலை, 65 வாட் சார்ஜர் தான் இருக்குது. இந்த GT Neo 3லாம் 150 வாட்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் இந்த ஃபோனில் வந்து 65 வாட் தான் யூஸ் பண்ணுறேன். 65 வாட்டே போதும் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு. அது தவிர USB Type A to Type C கேபிளும் பாக்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த பேப்பர் டெக் டிசைனால் இந்த க்ரிப்பு சூப்பராக இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தான ஃபினிஷ் இருக்குது. ஆனால் ஒயிட் கலர்னால் கண்டிப்பாக அழுக்காகும், கொஞ்சம் டார்க் கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கலாம். இது தவிர க்ரீன் கலரும் இருக்குது. பின்னாடி வந்து realme டிசைன்டு பை அந்த நோட்டோ ஃபுகுஷிவா அதோட போட்டிருக்கு. அந்த இடத்துல மட்டும் ஸ்லைட்டாக ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே ரக்கட் ஃபினிஷ் இருக்குது. மெட்டல் பாடி தான், நம்ம ஸ்லிம்மான டிசைன் தான். பவர் பட்டன் இருக்குது, இவங்களோட அதே டிசைன் தான். பவர் பட்டனு, லெஃப்ட் சைடு வந்து வால்யூம் ரோக்கர்ஸு. மெட்டல் வந்து ஸ்மூத் மெட்டல் ஃபினிஷ் தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே ஒட்டாது, மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. பாட்டமில் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது, கார்டு இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. ஸோ ஃப்ளாக்ஷிப்லாம் யாரும் இப்போ எக்ஸ்பேண்டபிள் மெமரி கொடுக்குறதில்ல. பாட்டமில் பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type C போர்ட் இருக்குது, ஆண்டனா பேண்டும் இங்கே தெரியும். அது தவிர ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. லவுட் ஸ்பீக்கர் கிரில் வந்து பாட்டமு, இந்த டாப்பில் இருக்கிற இயர் பீஸும் செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் செகண்டரி மைக்ரோஃபோனும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 32MP கேமரா, அந்த ஓப்போவில் இருக்கிற அந்த ஹை எண்ட் கேமரா கிடையாது. இவங்க வந்து ஒரு IMX 315 அந்த மாதிரி அந்த கேமரா தான் இருக்குது. பின்னாடி இருக்கிற கேமரா நம்ம ஆல்ரெடி GT Neo 2 இந்த மாதிரி நிறையா ஃபோன்ஸில் Note 2 இதிலெல்லாம் பார்த்துருக்குற அதே கேமரா தான். ட்ரிபிள் கேமரா, பின்னாடி ட்ரிபிள் கேமராவில் மெயினாக 50MP சோனி IMX 766 சென்சார் இருக்குது, f1.8 அப்பர்ச்சர், OSம் இருக்குது, 50MP 150° அல்ட்ரா வைட் கேமரா, ஐசோசெல் JN1 சென்சாரு. இது ஆல்ரெடி நம்ம OnePlusல பார்த்துருக்கோம், OnePlus 10 Proவில் இதே தான் இருக்குது, இதே செட்டப் தான் இருக்குது செகண்டரி கேமராவில். அதுக்கப்புறம் இன்னொன்று 2MP 40x zoom அல்ட்ரா மேக்ரோ கேமரா அப்படின்னு ஒன்று இருக்குது. டெலிஃபோட்டோ கேமரா கிடையாது. ஸோ போட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த பேப்பர் டெக் மாஸ்டர் டிசைனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் இருக்குது. ஆனால் மற்ற வால்பேப்பரும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன்.
வால்பேப்பர் எங்கே இருக்குது? ஓகே, ஸ்டாட்டிக் வால்பேப்பரே நிறையா இருக்குது. இவ்வளோ வால்பேப்பர் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து இது இருக்கா? இது இருக்குது. நம்ம வந்து க்ரீன் கலருக்கு க்ரீனு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வால்பேப்பர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ரியல்மி யூஐ, அதனால் இந்த ஐகான்ஸ் இதெல்லாம் ஐகான் பேக்கு இதெல்லாம் மாற்றிக்கலாம். புது ரியல்மி யூஐ 3.0 ப்ரீலோடட் ஆப்ஸ் வந்து நிறையா இருக்குது. எக்கச்சக்க ப்ரீலோடட் ஆப்ஸ் இருக்குது. அபவுட் டிவைஸ் போனால் ரியல்மி GT2 Pro, Snapdragon 8 Gen 1, Realme 3.0, Android 12 பேஸ்டு, ரேம் பூஸ்டர் ஆப்ஷனும் இருக்குது. அப் டு 7GB வரைக்கும். ஸோ 12GB ப்ளஸ் 7GB 19GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பென்ஷன் சப்போர்ட் இருக்குது. Android 12 செக்யூரிட்டி பேட்ச் வந்து February செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. இன்னும் மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் வரல. இப்போ ஒரு அப்டேட் வந்து லேட்டஸ்ட்டாக அதில் ஏதோ பக் ஃபிக்ஸு அப்படின்னு தான் போட்டுருந்துச்சு. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் வந்து இந்த அப்டேட்டில் வரல. அது தவிர ரியல்மி லேப்ஸுக்குள்ளே ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. இந்த டுவல் மோட் ஆடியோ இது வந்து ஒரே நேரத்தில் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸ்லீப் கேப்சூல் அது முன்னாடி இருந்தது தான். ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுற ஆப்ஷன் இது இப்போ ரியல்மி நிறையா ஃபோன்ஸில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல்மி 9 Pro ப்ளஸ் 5Gயா அதில் வந்து இது 100% அக்யூரேட் கிடையாது. ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரியல்மி 9 Pro ப்ளஸ் 5Gயில். இது வந்து ஜென்ரல், அவ்வளோதான். ஜென்ரல் செட் பண்ணிட்டா அது ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிடும். டிஸ்பிளேக்குள்ளே போனால் ரிஃப்ரெஷ் ரேட்டு இது பிரைட் HDR வீடியோ இதெல்லாம் டிசேபிளில் தான் இருக்கும். நான் இப்போ எனேபிள் பண்ணேன். அதே மாதிரி MEMC சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ MEMC எதுக்குன்னா கொஞ்சம் இந்த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஸ்டேபிளாக காட்டுறதுக்காக மோர் ஃப்ளூயிடாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர வீடியோ கலர் என்ஹான்சர் ஆப்ஷனும் இருக்குது. எல்லாம் எனேபிள் பண்ணி வைப்போம். எப்படி இருக்குது இமேஜ் ஷார்ப்பாக இருக்கிற இமேஜ் வேணாம், நம்மளுக்கு இது தேவையில்லை. நேச்சுரல் டோனும் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது எனேபிள் பண்ணால் ஸ்க்ரீன் கலர் டெம்பரேச்சர் வந்து ஆம்பியன்ட் லைட்டுக்கு சரௌண்டிங் லைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்றபடி ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ செலக்டில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக வந்து. ஸோ ஹைன்னு செலக்ட் பண்ணால் மட்டும்தான் 120 இருக்கும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவாக இருக்கும். ஃபுல் HD ப்ளஸில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி வேணும்னா குவாட் HD ப்ளஸில் மாற்றிக்கலாம். இது வந்து குவாட் HD பேனல் தான். LTPO டெக்னாலஜி 1 to 120 Hz இருக்கிறதுனால வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிக்கும். 1400 nits வரைக்கும் பிரைட்னஸ் இருக்குது. கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது டிஸ்பிளேக்கு. வேறு என்ன இருக்குது? பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணலாம். லாக் ஃபிங்கர் பிரிண்ட். உங்களுக்கு டக்குன்னு நல்லா ஆகுது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. அடுத்தது நம்ம இதுக்கு போயிடுவோமா? இதில் வந்து 12GB 10.97GB இருக்குது. 256GB 223GB இருக்குது. Snapdragon 8 Gen தான். கேமிங் வீடியோ கூடிய சீக்கிரம் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஆப்டிக் AMOLED அப்படின்னு ஏதோ டெக்னாலஜி போட்டிருக்காங்க. அவங்களோட டெக்னாலஜி போட்டிருக்கு. 6.7 inch 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, குவாட் HD பேனல் தான். பேட்ரி வந்து 5000 mAh பேட்ரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடு இருக்குது. DRM-4 போனால் வேரியபிள் ரெஃப்ரெஷ் வந்து 60, 90, 120 தான் காட்டுது. HDR 10+ HLG சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பார்த்தாச்சு, HDR வரல. நெட்ஃப்ளிக்ஸில் வைட் இன்னும் சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க HDR சப்போர்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து கொடுக்கல. மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டியில் ஓகே ரா சப்போர்ட் இருக்குது. சென்சார்ஸில் எல்லா சென்சாருமே இருக்கணும். எல்லா சென்சாருமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சாருமே இருக்குது. அடுத்தது மல்டிமீடியா செக் பண்ணி வருவோம். இப்போ நம்ம இந்த MEMC எல்லாமே ஆன் பண்ணியிருக்கோம், இந்த HDRல பிரைட்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். 1000 nits எல்லாம் கிராஸ் ஆகுதா, அவ்வளோ பிரைட்டாக இருக்கான்னு பார்ப்போம். Snapdragon 8 Gen 1 தான், அதனால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். எவ்வளோ பிரைட்டான இது இருந்தாலும் ஹேண்டில் பண்ணும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தவிர HDR கண்டென்ட் நல்லா தான் இருக்குது, பிரைட்னாகவும் இருக்குது, ஹேண்டிலும் பண்ணுது 4K. ஆப்வியஸ்லி ஃப்ளாக்ஷிப் ப்ராசரு. அப்புறம் அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டால்பி அட்மாஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ் இங்கே இருக்குது.
இந்த டால்பி அட்மாஸ் இது போட்டால் தான், ஹெட்செட் போட்டால் தான் ஒர்க் ஆகுமா? ஆமாம், டால்பி அட்மாஸ் வந்து இங்கே இருக்குது, ஆனால் டிசேபிள் ஆகிருக்கு. ஹெட்செட் போட்டால் தான் ஒர்க் ஆகும்னு போட்டிருக்கு. மற்றபடி NFC சப்போர்ட் இருக்குது, அதனால் NFC பேமெண்ட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேமராவில் அந்த 50 MP மெயின் வந்து 50 MP IMX 766 அந்த சென்சார் இருக்குது. 2x மோடு அப் டு எவ்வளோ வரைக்கும் 5x 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. இதில் டெலிஃபோட்டோ கேமரா இல்லை. அடுத்தது அல்ட்ரா வைடில் அந்த 150 டிகிரி ஆப்ஷன், அது வந்து 50 MP மோடு இங்கே இருக்குது. இதோ இங்கே இருக்குது. 150 டிகிரி வேணும் அப்படின்னா இதுக்கு போய்க்கலாம். ஸோ 150 டிகிரி வந்து இப்படி தெரியும். அதுக்கப்புறம் அதோ இந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷை மோடு இருக்கும். ஃபில்டர்ஸும் இருக்குது, இதில் கொஞ்சம் ஃபில்டர்ஸ் இருக்குது. அந்த 150 டிகிரிலையும் ஃபில்டர்ஸ் இருக்குது. போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் அந்த பிளர் எவ்வளோ F10லேருந்து F.95 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் ஃபில்டர்ஸ் வந்து டைனமிக் போக்கே இருக்குது, ஏஐ கலர் போர்ட்ரேட் இருக்குது, போக்கா ஃப்ளவர் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக வீடியோவில் 8K வரைக்கும் இருக்குது. 4Kல 60 FPS இருக்குது, 8Kல 24 FPS இருக்குது, 1080pல ஆப்வியஸ்லி 60 FPS. அதுக்கப்புறம் ஏஐ மோடுன்னு ஒன்று இருக்குது. ஏஐ மோடில் 1080p 30 FPSல ரெக்கார்ட் ஆகும். அல்ட்ரா ஸ்டடி மோடும் தனியாக இல்லை, OS இருக்குது, ஆனால் அல்ட்ரா ஸ்டடி மோடு அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி இந்த போர்ட்ரேட் மோடில் இது இருக்கா? இல்லை, போர்ட்ரேட் மோடில் ஏஐ கலர் போர்ட்ரேட்டு வீடியோ இருக்கா? ஓகே, ஏஐ கலர் போர்ட்ரேட்லாம் வீடியோ ஆன் பண்ணால் 720pக்கு மாறிடுது. ஏஐ கலர் போர்ட்ரேட் இருக்குது, அப்புறம் போக்கா ஃப்ளவர் இருக்குது, இதெல்லாம் போட்டால் 720pக்கு மாறிடும். அடுத்தது ஃப்ரண்ட் கேமராவில் 1080p தான் மேக்ஸிமம், வந்து 1080p சப்போர்ட் தான் இருக்குது. இதுலேயும் அந்த போர்ட்ரேட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபில்டர்ஸும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஏஐ கலர் போர்ட்ரேட் இருக்குது, போக்கா ஃப்ளவர் ஆப்ஷனும் ஃப்ரண்ட் கேமராலேயும் இருக்குது போர்ட்ரேட்டுக்கு. ஆனால் 720pல தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் OS இல்லாததுனால அந்த அல்ட்ரா ஸ்டடி மோடு அந்த ஆப்ஷனும் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோடு ஃபில்டர்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு போட்டால் ஓகே. அல்ட்ரா ஸ்டடி மோடு போட்டாலும் 1080pல தான் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ப்ரோ மோடு, ஃபிலிமு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப்பு, இந்த 2 MP சொன்னோம்ல, இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பு. இது ரொம்ப க்ளோஸ்அப்பில் கொண்டு போனால் தான் இதெல்லாம் வரும். ஸோ இதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸில் பாருங்கள், இது பாருங்கள். ஸோ இதுதான் மைக்ரோஸ்கோப்பு. ரொம்ப க்ளோஸ்அப்பில் இந்த ஃபிங்கரோட இதுவே தெரியுதா? இது 20x தான் இருக்குது இத்தனைக்கும். 40x மோடு போனால் இன்னும் பயங்கரமாக தெரியும். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் தெரியும். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. Realme GT2 Pro 4K 60 FPS ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. OS இருக்குது, அதனால் இதை பார்க்கறதுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. ஜூம் வந்து 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சூப்பராக ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸில் எந்த விஷயம் இல்லை, நல்ல சென்சார், சோனி சென்சாரு. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p தான் மேக்ஸிமம் இருக்குது. ஏன்னா 32 எப்படி இருந்தாலும்
1080p தான் இருக்குது. இதே சாம்சங் அந்த 4K ஆப்ஷன் இருந்திருக்கும். அதே மாதிரி கேமரா வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. பாஸ் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ஸ்விட்ச் பண்ண முடியாது. மற்றபடி ஓகே. டைனமிக் ரேஞ்சு சுத்தமாக மூஞ்சியே தெரில. ஸ்டாண்டர்ட் இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்குங்களா ஸ்டார்ட். ஓகே, ரியல்மி GT2 ப்ரோவில் போர்ட்ரேட் வீடியோ f2.0 அப்போசிட்டில் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது, குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, கட் ஆகுதா தலை ஏதாவது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1080p தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க. ஓவராலாக ஓகே, இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது கொடுத்துருக்கலாம், டெலிஃபோட்டோ கேமரா மட்டும் மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இதில் மிஸ்ஸிங்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, பேட்ரி இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல் ரிவ்யூ வருது. இதோட கேமிங் வீடியோவும் வருது, அதுக்கடுத்தது ஃபுல் ரிவ்யூவும் வருது. பார்ப்போம். ஃபுல் ரிவ்யூவில் லோ லைட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ரியல்மி GT2 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் see you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.